தோழர்களே வணக்கம். எஸ்டிஆர் டிவிஷனின் உங்களுக்கு தெரியுமா காணொளி காட்சியின் 11வது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் தோழன் நரசிம்மன். வணக்கம். அமெரிக்கா வாழ் பென்ஷனர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த பகுதியிலே நான் சொல்லப்போகிறேன். என்னவென்று சொன்னால், ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலமாக லைஃப் சர்டிஃபிகேட்டை கொடுப்பது எப்படி என்பதை பற்றி நாம் நமது காணொளி காட்சி பகுதி 7இல் ஒரு காணொளி காட்சி வெளியிட்டிருந்தோம். அந்த காணொளி காட்சியின் இறுதியில் ஒன்று சொல்லியிருந்தோம். இந்த வசதி அமெரிக்காவில் உள்ள பென்ஷனர்களுக்கு பயன்படுத்த முடியாது என்று சொல்லியிருந்தோம். ஏன் என்று சொன்னால், இந்த ஜீவன் பிரமான் ஆப்பையும் ஃபேஸ் ஆர்டி ஆப்பையும் அமெரிக்காவில் உள்ள கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடையாது, அதில் பதிவிறக்க வசதி இல்லை, ஆகையால் இதை அவர்கள் பயன்படுத்த முடியாது என்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது அதற்கு ஒரு புதிய வழியை கண்டுபிடித்திருக்கின்றோம். நமது தோழர் உறுப்பினர் சுப்பிரமணியம் என்பவர் மதுரை சிடிஎஸ் தமிழ்நாடு என்ற இடத்திலே பணிபுரிந்து சென்னையிலே செட்டிலாகி இருக்கக்கூடிய ஒரு தோழர் இப்போது அமெரிக்காவில் இருக்கின்றார். அவர் நம்மளிடம் இருந்த அந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் எப்படி வேலை செய்வது, எப்படி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுப்பது எப்படி என்ற காணொளி காட்சியை பார்த்துவிட்டு அவர் மகளிடம் சொல்லியிருக்கின்றார். அவர் மகள் என்னிடம் பேசிய பொழுது நாம் சொன்னோம், இப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, அதை கொடுக்க முடியாது என்று சொன்னபோது அவர்கள் அதற்கு ஒரு புதிய வழியை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அவருடைய மகள், அதாவது என்னவென்று சொன்னால், அந்த அமெரிக்காவில் உள்ள மொபைல் ஃபோனை வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் மூலமாக இந்தியா வெப்சைட்டிலே கனெக்ட் செய்யுமாறு அவர்கள் அதை மாற்றியிருக்கிறார்கள். அதற்காகவே அமெரிக்காவில் உள்ள ஒரு கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்தியா விபிஎன் என்ற ஒரு ஆப் இருக்கிறது. முதலில் அந்த ஆப்பை டவுன்லோட் செய்துவிட்டு பிறகு அந்த ஆப் மூலமாக இந்த விபிஎன்ஐ வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்கை இந்தியாவிற்கு அவர்கள் மாற்றிவிட்டு அந்த இந்தியாவில் உள்ள ப்ளே ஸ்டோரின் மூலமாக அந்த ஜீவன் பிரமான் ஆப்பையும் அந்த ஃபேஸ் ஆர்டி ஆப்பையும் அவர்கள் டவுன்லோடு செய்திருக்கிறார்கள். அதை டவுன்லோடு செய்துவிட்ட பிறகு அதற்கான ஒரு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வழிமுறைகளை பின்பற்றி வெற்றிகரமாக அவர்கள் அதை லைஃப் சர்டிஃபிகேட்டை கொடுத்துவிட்டு நமக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வசதியை, அதில் ஒரு கேள்வி இருக்கிறது. நாம் அதை பயன்படுத்திவிட்டு, அதை டவுன்லோட் செய்துவிட்டு அதை அமெரிக்காவில் பயன்படுத்தும் பொழுது ஓடிபி வருமே, என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி வருகிறது. கவலைப்பட வேண்டாம். நாம் அந்த ஜீவன் பிரமான் ஆப்பை பயன்படுத்தும் பொழுது அதில் உங்களுடைய பிபிஓ, மொபைல் நம்பர் எல்லாவற்றையும் கேட்ட பிறகு கீழே இமெயில் ஐடி என்ற ஒரு கேள்வி இருக்கும். அந்த இமெயில் ஐடியில் உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் பதிவு செய்ய விட்டு, அல்லது உங்களுடைய மகளுடைய இமெயில் ஐடியையோ பதிவு செய்துவிட்டு அதை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பினீர்கள் என்று சொன்னால், அந்த ஓடிபி ஆனது உங்கள் மொபைலுக்கு வர முடியவில்லை என்று சொன்னாலும் மொபைல் ஃபோனுக்கும் வரும், அதே நேரத்தில் அந்த இமெயில் ஐடிக்கும் வரும். அதனால் இந்தியாவிலிருந்து ரோமிங் செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த இமெயில் ஐடி மூலமாக அந்த ஓடிபி உங்களுக்கு வந்துவிடும். அந்த ஓடிபியை வைத்து நீங்கள் அதை வெற்றிகரமாக கொடுத்து விடலாம் என்ற ஒரு நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இதற்காக இனிமேல் அமெரிக்கன் எம்பசிக்கோ இந்தியன் ஹை கமிஷனுக்கோ அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. இதே வசதியை பயன்படுத்தி ஆஸ்திரேலியாவில் உள்ளவர்களும் அல்லது ஐரோப்பியாவில் உள்ளவர்களும் கூட இதை மாதிரி அவர்களுடைய விபிஎன்ஐ மாற்றி இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அந்த இந்தியா விபிஎன் என்ற ஆப்பினுடைய ஸ்கிரீன்ஷாட்டை அவர்கள் நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த விபிஎன் அந்த ஆப்பினுடைய ஸ்கிரீன்ஷாட்டை நான் இத்துடன் இதில் காணொலி காட்சியிலே நான் இணைக்கின்றேன். அதை பயன்படுத்தி நீங்களும்
அங்கிருந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு, ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் மூலமாக லைஃப் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். இந்த செய்தி, இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன், புதிய தகவலுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழன் நரசிம்மன். வணக்கம்.